கிட்டத்தட்ட அப்படியே தலைக்கு மேல வந்து குரு அமர போறாரா? ஆமா, உலகத்துக்கே லைட்டு கொடுக்குற மாதிரி இந்த தடவை கடகராசிக்காரங்க ஜெயிக்க போறீங்க. கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது, கேட்காதவும் கிடைக்க போகுது, கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கிடைக்க போகுது, எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்தல் அப்படின்றது முதல் முக்கியம். அந்த வீடு எந்த வீடா இருக்குன்றது ரெண்டாவது முக்கியம். அங்க உட்காந்து யாரோட இணைவு பெற்றிருக்குன்றது ஒரு மூணாவது. எதை பாக்குது அப்படின்றது ஒரு நாலாவது. நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்றது ஒரு அஞ்சாவது. இந்த 5 தன்மைகள் தான் வந்து ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய காரணியா இருக்கு. கிளியர். இந்த தடவை குரு உட்கார்ந்து இருக்கிற இடமே என்னன்னா அவருடைய ஆட்சி உச்சமாகிய ஒரு இடம். இதுவரைக்கும் வராத நல்ல பேரெல்லாம் வாங்க போறீங்க கடகராசிக்காரன். பார்ட்னர்ஷிப் மூலமா பல விதமான அபரிவிதமான விஷயம் கிடைக்க போகுது. இந்த தடவை வரக்கூடிய பார்ட்னர் உங்களை ஏமாத்தாத பார்ட்னரா வரப்போறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசத்துல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அமைந்தால் தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்கள். எப்படி இருக்க போது இந்த 2025 வருடம் திடீர்னு குரு அதிசாரமா வராராமே? ஆமா வராரு. எப்போ வராரு? அக்டோபர் மாசம் வராரு. வந்து என்ன பண்ணுவாரு? நல்லா பண்ண போறாரு. இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்துச்சான்னு பார்த்து ஒரு 10 வீடியோவை பார்த்து அப்பாடி தப்பிச்சு போன்ற ஒரு நம்பிக்கையோடு தூங்கும் போதும் வந்துருவோம்ல நினைச்சு, ஆமா, தன்னுடைய கற்பனையால் அனைவற்றையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்களே, இந்த அதிச்சார பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது நான் திரும்பவும் சொல்றேன். இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோ. என்ன பண்ண போகுது, என்ன நடக்க போகுது. கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாரு. நிறைய கொஞ்சம் விரயத்தை கொடுத்தார். தொழிலின் மேன்மையை கொடுத்தார். கண்டிப்பா கொடுத்தாரு. இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது. ஹானஸ்டா நெஞ்ச சொல்லிட்டு சொல்லணும். என்ன கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணாரு. 12ஆம் இடத்துல என்னதான் குரு உட்கார்ந்து இருந்தாலும் அவர் பார்வை இடங்கள்லாம் ரொம்ப நல்ல இடத்துல அபிர்விதமா தான் போயிட்டு இருந்தது. சோ அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது இந்த தடவை வேற லெவல்ல தான் உங்களை இயக்கிட்டு இருந்தாரு. இந்த தடவையும் அதை விட மிக சூப்பரா இயக்க போறாரு. கிட்டத்தட்ட அப்படியே தலைக்கு மேல வந்து குரு அமர போறாரா? ஆமா, உலகத்துக்கே லைட்டு கொடுக்குற மாதிரி இந்த தடவை கடகராசிக்காரங்க ஜெயிக்க போறீங்க. நிஜமாவே ஆத்மார்த்தமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் எல்லாம் கூடி வரப்போகுது. கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது, கேட்காதவும் கிடைக்க போகுது, கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கிடைக்க போகுது, எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்தல் அப்படின்றது முதல் முக்கியம். அந்த வீடு எந்த வீடா இருக்குன்றது ரெண்டாவது முக்கியம். அங்க உட்காந்து யாரோட இணைவு பெற்றிருக்குன்றது ஒரு மூணாவது. எதை பாக்குது அப்படின்றது ஒரு நாலாவது. நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்றது ஒரு அஞ்சாவது. இந்த 5 தன்மைகள் தான் வந்து ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய காரணியா இருக்கு. கிளியர். இந்த தடவை குரு உட்கார்ந்து இருக்கிற இடமே என்னன்னா அவருடைய ஆட்சி உச்சமாகிய ஒரு இடம். உச்சம் பெற்றிருக்கிற குரு. சும்மாவே குரு ஒரு வீட்டுல இருந்தாலே அருள் பாவனை செய்வாரு. உச்சம் பெற்று அருள் பாவனை செய்யாம இருப்பாரு. கோடியா கொடுக்க போறாரு கடகராசிக்காரர்களுக்கு. அங்க உட்கார்ந்து 1, 5, 9ஆம் இடங்களை இயக்க போகிறார். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதுவும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை, சனியோட கூடிய குரு பார்வை. வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் கடகராசிக்காரர்களுக்கு நிகழ சத்தியமாக காத்திருக்கிறது. ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியட். அக்டோபர் மாசத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் அனைத்தும் தீரக்கூடியது, கண்ணீரெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. இப்ப நீங்க பிடிச்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2026 உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. கண்டிப்பாக இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இடம் மாற போறீங்க. 5ஆம் இடமே என்னங்க? 5ஆம் இடமே குலதெய்வத்தோட அருள், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், கல்வி, தொழில், மேன்மை, புகழ், கீர்த்தி, பெயர், அந்தஸ்து, காதல், கவிதை எல்லாம் 5ஆம் இடம். சிந்தனை, மனசு, மந்திரம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்பிரஸ்தானம் எல்லாம் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை வேற ஏதாவது வேணுமா? அது இருக்கிற வீடு செவ்வாவோட சொல்லவா வேணும்? செவ்வாவோட வீட்டுக்கு 5ஆம் பார்வை கொடுக்கக்கூடிய குரு செவ்வாய் வேற இப்படியே இவ்வளவு க்ளோஸ். அந்த செவ்வாய் வேற நம்மளுக்கு பாக்கியத்தை தர கடமைப்பட்ட ஒருத்தன். எனக்கு சொல்லலாம் முடியலங்க, அனுபவிக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் உங்களை கிரகம் வச்சு செஞ்சதெல்லாம் போக இந்தா வச்சுக்கோன்னு உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த அதிச்சார பயிற்சி காலம் இருக்கு. எகைன் திரும்ப 2026க்கு அப்புறம் கண்டிப்பா இருப்பது. அந்த படம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படம் ஓடுமானா 100 நாள் ஹிட் ஆக போடுதுன்னு வருடத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கான சூப்பரான டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். 5ஆம் இடம் குலதெய்வத்துடைய அருள் அப்படியே வாங்க போறீங்க. குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகுது. குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்க போகுது.
புதுசா குழந்தை பிறக்க போகுது. இது வரைக்கும் குழந்தைக்கு ஏங்கிட்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாக போகுது. காதல் இனிக்க போகுது. கல்யாணம் நடக்க போகுது. அதை தாண்டியும் 7ஆம் இடம் ஊருக்குள்ள மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. பார்ட்னர்ஷிப்ல ஒரு மேன்மை கிடைக்க போகுது. எடுத்தோடனே இப்ப பார்த்தாலும் 7ஆம் இடம் ஸ்பௌஸ தாண்டி இருக்கு. சமூகத்திற்கான ஒரு மரியாதை, சமூகத்திற்கான ஒரு அந்தஸ்து, கௌரவம், சொசைட்டில நீங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரியான விஷயங்கள், இது வரைக்கும் வராத நல்ல பேரெல்லாம் வாங்க போறீங்க கடகராசிக்காரன். பார்ட்னர்ஷிப் மூலமா பல விதமான அபரிவிதமான விஷயம் கிடைக்க போகுது. இந்த தடவை வரக்கூடிய பார்ட்னர் உங்களை ஏமாத்தாத பார்ட்னரா வரப்போறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசத்துல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அமைந்தால் அந்த பார்ட்னர் உங்களை ஏமாற்றாத பார்ட்னராக இருப்பார். ஏன்னா குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய போது நல்லது மட்டுமே பண்ணக்கூடியவர் தான் உங்களுக்கு வந்து சேருவார். ஓகே, அடுத்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இயங்க போகுது. அதுவும் அந்த இடத்துல சனி வேற உட்கார்ந்து இருக்காரு. சூப்பரா இருக்குங்க. சனியோட குரு பார்வை கோடீஸ்வர யோகம் தான். எந்த இடத்துல கடன் கேட்டு வரலையோ கடன் கிடைக்க போகுது. எந்த இடத்துல நீங்க கவலைப்பட்டு வெளியில ஏறினீங்களோ அவங்களே கூப்பிட்டு கேட்டை திறந்து விட்டு உங்களை உள்ள அனுப்ப போறாங்க. காசு பணத்துக்காக அலைஞ்ச நிலைமையெல்லாம் மாறி நீங்க 4 பேர் கொடுக்குற மாதிரியான நிலைமை மீண்டும் வரப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு எனக்கு ஒரு 3-4 வருஷம் இல்லாத அளவுக்கு மகத்தான நேரம் இனிதே ஆரம்பம். இந்த 1 மாத காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள்லாம் விஸ்வரூப வெற்றி தான். கவலையே பட வேணாம். கலக்கங்கள் தீரக்கூடிய கடகம் தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு எல்லா வித கலக்கங்களும் தீரப்போகிறது. நிறைய குருமார்களுடைய அருள் கிடைக்க போகிறது. அப்பாவோட பிளஸிங் கிடைக்க போகுது. நீங்க அப்பாவாக போறீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகிறது. கடக ராசியா இருந்தாலும் சரி, நீங்க கடக லக்னமா இருந்தாலும் சரி, குரு ஒருவேளை உங்களுக்கு அங்கேயே இருந்தாலும் சரி, பயங்கரமான யோகம், யோக நிலைமை வந்து சேரப்போகிறது. விட்டு போன உறவெல்லாம் சேர்ந்து வரப்போகுது. 7ஆம் இடம்ன்றதே உங்களுக்கும் மனைவிக்கும் உங்களுக்கும் கணவருக்கும் ஏதாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் மாறி இணைவு வரப்போகுது. 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருப்போது. நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் வீட்டுக்காரமா ஒரு இடத்துல இருக்கு. எங்களால வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்க முடியுது, பேச முடியுது. இல்லை நான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வரேன், வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என் பிள்ளைங்களாம் தூங்கிடுது. என் பிள்ளைங்களோட எனக்கு ஒரு இணக்கமா இல்லை. அப்பா கஷ்டப்படுறதே புரிய மாட்டேது, அம்மா கஷ்டப்படுறதே புரிய மாட்டேது. நீங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அழிச்சிடுங்க. அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் உங்க குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் கூடி வரும். ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகுது. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. இந்த 2025 வரக்கூடிய குருவின் அதிச்சார பயிற்சி திரும்ப 12 வருஷம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு. இப்பயே பிடிச்சு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு குரு அதிச்சார பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு.